ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு ஆகஸ்ட் 27 அன்னைக்குன்னு சீட் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகலை. இது சம்மந்தமாக நம்ம யூனிவர்சிட்டி வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்க, எதனால் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணி செக் பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் வந்து ஓப்பன் ஆகிருக்காது. ஏன், என்ன ரீசனால ஓப்பன் ஆகலை அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்து இன்னும் யாருக்குமே, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க யாருக்குமே வந்து சீட் அலாட்மெண்ட்டை வந்து அவங்க வெப்சைட் சர்வரில் இருந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது ஏன், எதனால் வந்து அப்படிங்கிற நம்ம கேட்கும்போது 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அவங்க டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா லீவாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தான் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயே வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து இன்டிமேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் செலக்டட் ஃபார் அட்மிஷன் இன் 3 year LLB affiliated colleges are hereby informed that they will be received allotment orders on 27th August 2024 Thursday after 6 o'clock அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஏன் வரல, எதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க இந்த டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு 1 day வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய டேட் வந்து லெஸ் ஆயிடுச்சு. அப்போது நம்மளுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அலாட்மெண்ட் லெட்டரில் வந்து எந்த டேட் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 27 to 29 அப்படிங்கிற அந்த 3 டேட் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் 1 day நம்மளுக்கு வந்து 29 வரைக்கும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டு வந்து 27 மார்னிங் வரல, ஈவினிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால 1 day நம்ம போயிட்டு ஈவினிங் அலாட்மெண்ட் ஆனாலும் நம்ம காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? அப்படிங்கிறதுனால 28, 29 அந்த டேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 30 அந்த ஒரு டேட்டில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் கிடச்ச 3 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா சீட் வந்து போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்கள் சீட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து அலாட் ஆகிருக்கும் அவங்க போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் குயிக்காக உங்கள் பேரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடுங்க. உங்கள் சீட்டு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியுமோ அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சீட்டை யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணவோ உங்கள் சீட்டை வந்து வேறு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஷேர் பண்ணவோ முடியாது. அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா செக் வச்சுட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.